Praise the Lord. Hallelujah. பிப்ரவரி மாதம் 27 2025 வியாழக்கிழமை இரவு ராவிழிப்பு ஜெபம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய தேவன் நம்மை அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஆசிக்கிறார். அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை என்றால் நாம் பரலோகத்திலே வாழ வேண்டும் என்று, பரலோக வாழ்க்கையை இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இதை இந்த ஓமானத்தின் மூலமாக அவர் மிக தெளிவாய் நம்மோடு பேசுவதை பார்க்கிறோம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 10 தோழியர்கள் ஓமை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தராகிய தேவன் இந்த ஓமையின் மூலமாக நம்மோடு பேசுகிறார். 10 கன்னியர்கள் தங்கள் கரங்களிலே விளக்கை ஏந்தி மணமகனுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். மணமகன் வர காலதாமதம் ஆகவே 10 பேரும் உறங்கி விடுகிறார்கள். நள்ளிரவிலே மணமகன் வரக்கூடிய செய்தி அறிவிக்கப்படுகிறது. அந்நேரத்தில் அறிவிலிகள் என கூறப்படுகிற 5 கன்னியர்கள் தங்கள் கைகளில் இருக்கக்கூடிய விளக்கு அணைந்து போகிறது. ஆனால் முன்மதியோடு எண்ணெய் எடுத்து சென்ற 5 கன்னியர்கள் அவர்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. மணமகன் வரவே அவர்களோடு சேர்ந்து இந்த முன்மதியோடு செயல்பட்ட 5 கன்னியர்களும் கல்யாண விருந்துக்கு உள்ளே சென்று விடுகிறார்கள். அறிவிலியாயிருந்த 5 கன்னியர்கள் எண்ணெய் வாங்கலாம் என்று வணிகரிடம் செல்லவே காலதாமதமாகிறது. காலதாமதமாக வந்து அவர்கள் கூப்பிடுகிறார்கள். ஐயா, நாங்கள் வந்துவிட்டோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை அறியேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 10 பேருமே அழைக்கப்பட்டவர்கள். 10 பேரும் உறங்கி விடுகிறார்கள். மணமகன் வருகிறார் என்று செய்தி அறிவிக்கப்படவே 5 பேர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். மீதமுள்ள 5 பேர் தயார் நிலையில் இல்லை. கர்த்தராகிய தேவன் நம்மை சதா சர்வ காலத்திலும் என் நேரமும் பரலோக ராஜ்யத்தில் நாம் வாழ வேண்டும் என்று அவர் ஆசிக்கிறார். முன்மதியோடு செயல்பட்ட 5 கன்னியர்கள் இடத்தில் எண்ணெய் இருந்தது. இந்த எண்ணெய் என்பது நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையின் தயார் நிலையை அறிவிக்கிறது. என் நேரத்திலும் நாம் கர்த்தரோடு வாழ தயார் நிலைமையிலே நாம் இருக்க வேண்டும். ஒரு மனுஷனிடத்தில் எண்ணெய் இல்லாத சூழல் என்றால் அவன் நிச்சயத்திலும் நிச்சயமாக அபிஷேகம் இல்லாதவனாயிருப்பான், பொறுமை இல்லாதவனாயிருப்பான், ஜப வாழ்க்கையிலே முழுமையாய் ஈடுபடாதவனாயிருப்பான், முழுமையான விசுவாசம் இல்லாதவனாயிருப்பான், தன்னை கர்த்தரிடத்திலே முழு சரணாகதி அடையாதவனாயிருப்பான். ஆனால் எண்ணெய் இருக்கிறவனோ அபிஷேகத்தில் நிறைந்திருப்பான். பொறுமை, சாந்தம் என்னும் பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் ஜபத்திலே தன்னை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்வான். முழு விசுவாசத்தோடு செயல்படக்கூடியவனாக அவன் இருப்பான். தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் கர்த்தருக்கு சரணடையக்கூடியவனாக இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாய்ப்பட்ட ஒரு மனுஷன் என் நேரமும் கர்த்தருக்காய் காத்து. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரு இராணுவ வீரரை போல. யுத்தம் எந்நேரமும் வரக்கூடும், ஆனால் ஒரு இராணுவ வீரர் தயார் நிலைமையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
எதிரி எந்த நேரமும் எல்லையை தாண்டி வரலாம். எந்த நேரமும் ஒரு இராணுவ வீரர் எச்சரிக்கையோடு இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கூட பாவம், செருக்கு எந்த நேரமும் எல்லையை தாண்டி அவன் வாழ்க்கைக்குள்ளாக புகக்கூடும். கடவுளோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த காரியத்தில் எல்லாவற்றிலுமிருந்து அவனை விடுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுள் தாமே அவனுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இணைந்து பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலே நாம் வாழ இன்று இரவு ஜெபிப்போம். ஆமென்.